நண்பர்களே வணக்கம். இது உங்கள் சாணக்யா ஸ்பீக்ஸ் தமிழ். இன்று நாம் பார்க்க போவது காலை எழுந்ததும் செய்ய வேண்டிய 12 சக்தி வாய்ந்த பழக்க வழக்கங்கள். இந்த பழக்கங்கள் சாதாரணமானவை அல்ல, உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடியவை. நீங்கள் இன்று என்ன செய்கிறீர்கள் என்பதே நாளை நீங்கள் யார் ஆகிறீர்கள் என்பதை தீர்மானிக்கிறது. அதனால் கவனமாக கேளுங்கள். இந்த ஒவ்வொரு பழக்கமும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். 1. விழித்தவுடன் நன்றி உணர்வு கொள்ளுங்கள். காலை கண்களை திறக்கும் அந்த முதல் நொடியில் உங்கள் மனதில் என்ன சிந்தனை வருகிறது? பலர் உடனே கவலை, வேலை, பிரச்சனை என்று நினைக்கிறார்கள். ஆனால் வெற்றி பெறுபவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் முதலில் நன்றி சொல்கிறார்கள். நான் இன்னொரு நாளை வாழ்கிறேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்த சிந்தனை உங்கள் மனதை நேர்மறையாக மாற்றும். நன்றி உணர்வு கொண்ட மனிதன் ஒருபோதும் மனச்சோர்வுக்கு அடிமையாக மாட்டான். 2. உடனே கைபேசி பார்க்காதீர்கள். காலை எழுந்ததும் மொபைல் பார்க்கும் பழக்கம் உங்கள் நாளை மெதுவாக நாசம் செய்கிறது. அதில் என்ன இருக்கும்? செய்திகள், மற்றவர்களின் வாழ்க்கை, தேவையற்ற தகவல்கள். அது உங்கள் மனதை சிதறடிக்கிறது. காலை நேரம் உங்கள் மனம் மிகவும் தூய்மையான நேரம். அந்த நேரத்தை வெளி உலகத்துக்கு கொடுக்காதீர்கள். முதல் 30 நிமிடம் உங்கள் வாழ்க்கைக்காக மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். 3. தண்ணீர் குடியுங்கள். உங்கள் உடல் முழு இரவு ஓய்வில் இருந்திருக்கிறது. அதனால் அது உங்களுக்கு தண்ணீர் கேட்கிறது. காலை எழுந்தவுடன் 1 அல்லது 2 கப் தண்ணீர் குடியுங்கள். இது உங்கள் உடலை சுத்தப்படுத்தும், உங்கள் மூளை செயல்பாட்டை அதிகரிக்கும், உங்களுக்கு புத்துணர்ச்சி தரும். சிறிய பழக்கம், பெரிய மாற்றம். 4. உடற்பயிற்சி செய்யுங்கள். உடல் சுறுசுறுப்பாக இல்லாமல் இருந்தால் மனம் ஒருபோதும் உற்சாகமாக இருக்காது. காலை நேரத்தில் நடப்பது, ஓடுவது, யோகா, சிறிய பயிற்சிகள் இவை உங்கள் உடலை உயிர்ப்பிக்கிறது. உடல் சுறுசுறுப்பு, மன உற்சாகம் வெற்றி. 5. தியானம் செய்யுங்கள். இன்று உலகத்தின் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அமைதி இல்லாமை. மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் தியானம் அந்த மனதை கட்டுப்படுத்துகிறது. 5 முதல் 10 நிமிடம் அமைதியாக அமருங்கள். உங்கள் மூச்சை கவனியுங்கள். அதுவே போதும். நீங்கள் மெதுவாக மாற்றத்தை உணருவீர்கள். 6. உங்கள் இலக்கை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பலர் தோல்வி அடைவதற்கான காரணம் அவர்களுக்கு தெளிவான இலக்கு இல்லை. காலை நேரம் உங்கள் வாழ்க்கையை நினைவில் கொள்ளும் நேரம். உங்களிடம் கேளுங்கள், நான் எங்கே போகிறேன், என்ன சாதிக்க வேண்டும்? இந்த கேள்விகள் உங்கள் நாளை வழிநடத்தும். 7. நல்ல வார்த்தைகளை உங்களுக்கே சொல்லுங்கள். நீங்கள் உங்களிடம் என்ன பேசுகிறீர்கள் என்பதே உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நான் முடியாது என்றால் முடியாது, நான் முடியும் என்றால் கண்டிப்பாக முடியும். காலை நேரத்தில் சொல்லுங்கள், நான் வலிமையானவன், நான் வெற்றி பெறுவேன், எனக்கு எந்த தடையும் முடியாது. இந்த வார்த்தைகள் உங்கள் மனதை மாற்றும். 8. திட்டமிடுங்கள். திட்டமில்லாத வாழ்க்கை திசையில்லாத கப்பல் போல. காலை நேரத்தில் 5 நிமிடம் எடுத்துக்கொண்டு இன்றைய வேலைகளை எழுதுங்கள். எது முக்கியம், எது அவசரம், அதை தெளிவாக அமைத்துக் கொள்ளுங்கள். திட்டமிடும் மனிதன் நேரத்தை கட்டுப்படுத்துவான். 9. நல்ல அறிவை படியுங்கள். காலை நேரத்தில் உங்கள் மனம் புதிய தகவல்களை ஏற்க தயாராக இருக்கும். அதனால் நல்ல சிந்தனைகள் படியுங்கள், நல்ல புத்தகங்கள் வாசியுங்கள். இது உங்கள் சிந்தனையை உயர்த்தும். நீங்கள் சாதாரண மனிதனாக இருந்து சிறந்த மனிதராக மாறுவீர்கள். 10. அமைதியாக இருங்கள். காலை நேரத்தில் அதிகமாக பேச வேண்டாம். அமைதி உங்கள் எண்ணங்களை தெளிவாக்கும். அமைதியான மனிதன்தான் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். 11. ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்கள். காலை உணவு உங்கள் நாளின் சக்தி, அதை தவிர்க்காதீர்கள். சத்தான உணவு உங்கள் உடலை வலுப்படுத்தும், உங்கள் மனதை சுறுசுறுப்பாக்கும். 12. நேரத்தை மதியுங்கள். நேரம் மீண்டும் வராத ஒன்று. காலை நேரம் மிகவும் விலை மதிப்புள்ள நேரம். அதை வீணாக்காதீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை உயர்ந்துவிடும். இறுதியாக முடிவுரை. நண்பர்களே, இன்று இந்த 12 பழக்கங்கள் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் இதை தினமும் செய்தால் நீங்கள் சாதாரண மனிதராக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் கட்டுப்பாடுடன் வாழும் மனிதராக மாறுவீர்கள். உங்கள் மனம் வலிமையானதாக மாறும். உங்கள் வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும். நாளை முதல் இல்லை, இப்போதே தொடங்குங்கள். காலை வெற்றியை கட்டுப்படுத்தும் மனிதன் வாழ்க்கையையும் கட்டுப்படுத்துவான் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். இது உங்கள் சாணக்யா ஸ்பீக்ஸ் தமிழ்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது என்னோட ஓன் வாய்ஸு, ஏஐ வாய்ஸ் கிடையாது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த ஸ்டோரியில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.